அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த வீட்டை பற்றி வீட்டு உள்ளவங்கள்ட்ட கேட்போம். ஆக்சுவலி இந்த வீடு வந்து பசுமன் தேவரையா வந்து தங்கின வீடு. வாசலில் தேவரையா ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஐயா தான் இந்த வீடு, அவங்க வீடு தான் அது. வாங்க அப்படி மேலே வாங்க. இந்த தேவரையா ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ உள்ளது யாரு? மேலே வாங்க அப்படியே. உங்கள் அப்பா அவர் பேர் சேதுபுர பாண்டியன். சரி 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 சரி. தேவரும் எங்க ஃபாதர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதை விட எங்க பெரியப்பா தேர்தலில் இருந்தாங்க, அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. தேவர் இங்க வந்திருக்காரு வீட்டுக்கு 1957 இங்க வந்தாரு. சரி சரி. தேர்தல் நிற்கும் போது அந்த தான் இந்த இதெல்லாம் நடந்துச்சு. சரி சரி சரி. அப்ப இங்க வந்து இந்த இடத்துல இருந்துட்டு அப்பாவுடைய சேரை தூக்கி வச்சா மற்ற பேர்லாம் நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்பா இப்படி நிற்க போகும்போது பாண்டியன் இந்த திண்ணை அளவை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இந்த திண்ணைக்கு? ஆமா, இந்த திண்ணையினுடைய அளவை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டு அளந்து எத்தனை இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய சமக்காலம், பவானி சமக்காலம், அப்போதைக்கு வெறும் 50 ரூபா வாங்கி உடனே அனுப்பிச்சு விட்டாப்ல. இந்த போட்டோல பிரசிடண்டா இருந்தாங்க. அப்பா வந்து 1964. ஆமா, அப்பா பிரசிடண்ட். சரி சரி சரி. ஆமா, சமக்காலம் இருக்குதா? இருக்கு. தேவரையா வந்து இந்த வீட்டில் தங்கியிருக்காரா? ஒரு நாள் வந்து எப்படி பூஜை பண்ணுவார்ல? சரி சரி. பூஜைலாம் இங்கே தான் பண்ணேன். ஆமா, இந்த சம்காலம் ஐயா கொடுத்து வாங்கி கொடுத்த சம்காலம் அப்படியே பத்திரம் வச்சிருக்கேன். என்னமோ அது அந்த காலத்துல எதுலாம் இருக்க முடியாது. அப்ப வந்து பேரையே வெட்டி, அப்பா பேரை வெட்டி, சேதுவர பாண்டியன் வல்லக்குளம் வெட்டி, சரி சரி சரி, அப்படியே அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சேதுபுர பாண்டியன் வல்லக்குளம் சொல்லிட்டு போட்டு அந்த காலத்திலேயே வச்சு வந்து அப்பதான் இந்த சேர் இதுக்கெல்லாம் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அப்ப வந்து உடனே என்ன பண்ணாரு, அப்பாவுடைய ஈச்சர்ல ஐயாவை இருக்க வச்சுட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் போகும்போது சொல்லி பாண்டியன் எழுதிதான் கட்டிட்டு பாண்டியன் எனக்கு திண்ணை அளவு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கரெக்டா நல்லா இருந்துச்சுட்டான். அளவு எடுத்து 70 வருஷம் வயசு. ஆமா சரி, இந்த போர்வைக்கு 70 வயசு. ஆமா சரி. இங்க நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி பெரிய மீட்டிங் நடந்துச்சு. தேவரையா இருக்கும்போது இங்க பள்ளிவாசல் அப்பா தான் நடத்தினார். பள்ளிவாசல் இங்க இருக்கு பெரிய பள்ளி. சரி சரி சரி. அந்த பள்ளிவாசல்ல வச்சு மீட்டிங், பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு அடுத்து சொக்கானை, அப்படியே மத்தியல், கீரந்த சில ஊர்களுக்கு கூட்டு போனாங்க. அப்பாவே கூட்டு போனாங்க. சரி 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 சரி. அவங்களே சொல்லுவாங்க, தேவருடைய காலை ஐயாவை இட்டுதான் தேவர் ஐயா கால் எங்க ஊர்ல பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. சரி சரி சரி. இந்த போட்டோ ராஜாவோட தாத்தா? அப்பா, அவர் குமரன் சேதுபதி அப்பா. இல்ல, இது மேல உள்ளது அதான் அவங்க அப்பா. அப்படியா? அவங்க டாக்டர், 35 வயசுல வந்துட்டாங்க. நம்ம ராஜாவோட தாத்தா அவரு. இப்போ ராஜாவோட இவருடைய அப்பா குமர சேதுபதிக்கு அப்பா, ராஜேந்திர சேதுபதிக்கு தாத்தா. சரி சரி. அவங்க அம்மா அபிராம சுந்தரி நாச்சியார். அவங்க அம்மா ராணி, பெரிய ராணி ராமதாஸ் சேதுபதி, இந்திராதேவி நாச்சியார். அந்த போட்டோ தண்ணி குடிச்சிட்டாங்க. அப்படியே அங்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. இருக்கட்டும். அந்த அந்த போடாம ராணி போட்டு தான் போட்டிருக்கேன். பெரிய ராணி ராணி போட்டு குட்டீஸ் ஃப்ரெண்டு தான். சரி. அவங்க வந்து ராணியுடைய தாய் மாமா மக. சரி சரி. ராணி, பெரிய ராணியுடைய தாய் மாமா மக. சரி சரி. இந்த ஊர் பேர் வல்லக்குளம்.
ரொம்ப சந்தோஷம் வீட்டை பார்த்ததுல. ராணி தெரியுங்களா? இப்போ ராணி பிறந்த ராணி. ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. அவங்க ராணி. சரி சரி சரி. பத்திரிக்கை வச்சு கோயிலில் சாமி கும்பிட்டு கொடுத்தேன். நான் தான் பூசாரி. அந்த எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் தான் பூசாரி. சரி 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 சரி. இந்த ஒரு நிமிஷம் அந்த கூட்டம் எடுத்துக்கிறேன். எழுத்த இல்லை இல்லை, அந்த பேர் மட்டும் போதும் எடுத்துக்கிறேன்.